சேனலோட ஃபர்ஸ்ட் டே வீடியோ. ஸோ ஒரு ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நம்ம வந்துட்டு சுரக்காய் ஹல்வா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்களா? 1 கப் அளவுக்கு துருவின சுரக்காய். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 மீடியம் சைஸ் சுரக்காவை துருவினா இந்த 1 கப் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். 1 டம்ளர் அளவு பால், 100 கிராம் அளவுக்கு சுகரு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், கொஞ்சம் நட்ஸு, நமக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் தவா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நான் இதை வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஹீட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா ஒரே இடத்துல இருக்குல்ல. ஸோ ஒரு 10-15 முந்திரியை வந்துட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு நிறையா இருக்கும். ஸோ இந்த நட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ அதே நெய்யில் துருவின சுரக்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு கொஞ்சம் வதக்கணும். அந்த ஈரப்பதம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகி லைட்டாக சுருண்டு வர பதத்தில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக சுருண்டு வர பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 1 கப் சுகரு. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். இப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ லைட்டாக வந்துட்டு அது மெல்ட் ஆகும். அந்த மீதமுள்ள தண்ணியையும் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கேரமல் கன்சிஸ்டன்சி வர மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, அந்த சுகர் சேர்த்தோன்னே நம்மளுக்கு அந்த கலரே வந்துட்டு கொஞ்சம் மாறிடுச்சு. சுகர் சேர்த்தோன்னே இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு ஃபுட் கலர் வந்துட்டு எதுவுமே சேர்க்கலை, பட் வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் இதுக்கு சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கிடைச்சது வந்து எல்லோ கலர் தான். ஸோ அந்த எல்லோ கலர் நான் லைட்டாக பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கு மேலே கலர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லைட் ஆரஞ்சு மாதிரி கலர்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு சுகருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்கறதுலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருண்டு வந்துடட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபுட் கலர் சேர்த்ததுக்கும் அந்த தண்ணி வந்துட்டு ட்ரை ஆயிடுச்சு.
ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ சுருண்டு வர பார்த்துக்கு கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் பாலில் வந்துட்டு நான் கலந்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் பாலில் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனால கொஞ்சம் கெட்டி பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மெதுவாக கிளறி விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுருண்டு வர பதத்துக்கு வந்துடுச்சு. ஒட்டாமல் வரக்கூடிய பதத்துக்கு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஃபினிஷ். நம்ம சுரக்காய் ஹல்வா ரெடி. ஸோ இதை சர்வ் பண்ணலாமா? சுட சுட சுரக்காய் ஹல்வா ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.